தயை, திருப்தி என அனைத்து வடிவங்களுக்கும் உரித்தானவள் தாய். பல தாய்மார்கள் புதல்வர்களை பெறுவதற்கு தவம் கிடக்கிறார்கள். ஆனால் தன் வாழ்வையே தவமாக்கி வாழ்ந்த ஜெகத் அன்னை அவள், கற்புக்கரசி சீதா பிராட்டி. உலகமே தன்னை பழி சொன்ன போதும் ஐம்பூதங்களால் தன்னை நிரூபித்தவள் அந்த அன்னை சீதாதேவி. அவள் கலங்காமல் தவமிருந்து பெற்றால் இரு ஜோதியை. அந்த தவ ஜோதியை நம் குருகுல பிதாமகரின் கைவண்ணத்தால் ஆன தவ புதல்வர்கள் என்னும் நாடகம் மூலம் நம் முன் அவதரிக்க செய்ய வருகிறார்கள் நமது பள்ளியின் 6 முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்கள். இதோ தமிழ் நாடகம் தவ புதல்வர்கள். தமிழ் நாடகம் தவ புதல்வர்கள். ராமரால் காட்டிற்கு அனுப்பப்பட்ட சீதை வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் அடைக்கலம் புகுந்தாள். அங்கு குசன் லவன் என்ற இரட்டை ஆண் குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள். அவர்கள் இருவரும் வால்மீகி முனிவரின் வழிகாட்டுதலின்படி வளர்ந்தனர். ராமன் நடத்திய அஸ்வமேத யாகத்தின் போது அவர்களின் குதிரையை குசன் லவன் பிடித்து வைத்துக் கொள்கின்றனர். லக்ஷ்மணனின் மகனான சந்திரகேதுவிடம் அஸ்திர வித்தைகளை காட்டி பின்பு நண்பர்களாகி குதிரையை சந்திரகேதுவிடம் ஒப்படைக்கின்றனர். பிறகு வால்மீகி முனிவர் சீதையை அயோத்திக்கு அழைத்துச் சென்றார். குசனும் லவனும் வால்மீகி முனிவரிடம் கற்ற ராமசரிதத்தை அனைவரின் முன்பு பாடுகின்றனர். சீதை குசன் லவனை அனைவரின் முன்பாக காட்டி தன்னுடைய புதல்வர்கள் என்று கூறி தான் தூயவள் என்பதை நிரூபிக்க பூமியுள் பிரவேசிக்கிறாள். தன் மகன்கள் என்று அறிந்து கொண்ட ராமனும் குசன் லவன் இருவருக்கும் முடிசூட்டுகின்றார். இறுதியாக ராமனும் வைகுண்டத்திற்கு எழுந்தருகிறார். இக்கதையை நாடக வடிவில் காண்போம். காட்சி 1. இடம் வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தை அடுத்துள்ள வனம். லக்ஷ்மணன் சீதையை வனத்தில் விட்டு செல்வதற்கு முன்பு நடக்கும் நிகழ்வு. பங்கு பெறுவோர் சீதை, லக்ஷ்மணன். அண்ணலே, தங்கள் உத்தரவுப்படியே சீதா பிராட்டியாரை வனத்திற்கு அழைத்து வந்துவிட்டேன். இந்த மண்ணுலக வாழ்வு ஒரு வாழ்வா? இன்பமாய் இருப்பவர்களுக்கு துன்பம் எந்த நேரத்தில் எந்த வடிவத்தில் வருமென யாரும் அறிய மாட்டார்கள். என் தமையன் ரகுராமன் கர்த்தா, நான் கருவி. அவருக்கு பணிவிடை செய்வதே என் கடமை. எனக்கு சீதையும் ராமனும் ஒன்றே. சீதையை வனத்தில் விட்டுவிடுவது எனக்கு கடமையாக அமைந்திருக்கிறது. இது கொடியதிலும் கொடியது. அனைவரும் அமைதி காத்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் ஒரு பணிவான வேண்டுகோள், அமைதி காத்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சீதை வனத்தை சுற்றி பார்த்து கொண்டே வருகிறார். லக்ஷ்மணன் துயரத்தை மறக்க முயலுகிறான். லக்ஷ்மணா, கங்கை கரையில் மறுபடியும் சில நாட்கள் வசிக்க வேண்டும் என்று என் உள்ளத்தில் வெகு நாட்களாக ஏற்பட்டிருந்த ஆசை இன்றுதான் நிறைவேறியது. இவ்வியற்கை அழகு காட்சிகளை நாம் அயோத்தியில் பெற முடியுமா? தாயே, தாங்கள் கூறுவது முற்றிலும் சரி. அதனால்தான் முனிவர்கள் நகரங்களை நரகங்கள் போல் வெறுக்கின்றன. நானும் ஏதோ புதிதாக கண்ட மகிழ்ச்சியினால் எதையோ கூறிவிட்டேன். நான் பேசியதற்கு வருந்துகிறேன். ஏன் தாயே இவ்வாறெல்லாம் கூறுகிறீர்கள்? என் கண் போன்ற உயிர் போன்ற என் தெய்வமாகிய ரகுராமன் இல்லாவிட்டால் எந்த இடமும் அழகில்லாமல் இருக்கிறது. என் கணவரை விட்டு தனியாக வந்ததை எண்ணி வருந்துகிறேன். லக்ஷ்மணன் முகத்தின் தோற்றம் மாறுகின்றது. கலங்குகிறான். தலை குனிந்து பேசாது நிற்கிறான். ஏன் லக்ஷ்மணா, உன் முகத்தின் தோற்றம் மாறுகிறது? ஏன் பேசாமல் இருக்கிறாய்? நான் சொல்வதில் தவறுள்ளதா? அப்போதோ என் ராமனுடன் நான் வந்தேன். கங்கையும் தண்டகவனமும் இன்பத்தை அளித்தன. இப்போதோ என் நாயன் என் அருகில் இல்லை. எனவே எனக்கு இன்பம் ஏற்படவில்லை.
இதுவே உண்மை. லக்ஷ்மணன் கண்களிலிருந்து நீர் பெருக்கெடுக்கின்றது. தாயே, நான் என்ன சொல்வேன்? ஒன்றும் தோன்றவில்லை. உன் மனதில் உள்ளதை மறைக்காமல் கூறு லக்ஷ்மணா. அன்னை என்னை தோற்றுவித்திருக்காமலே இருந்திருக்க கூடாதா? நான் என்ன பாவம் செய்தேன்? இக்கொடிய செயலுக்கு கருவியாய் இருக்கிறேன். லக்ஷ்மணா, உண்மையை சொல். தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். தாங்கள் அயோத்திக்கு திரும்புவதற்கு நம் அரசையிடம் அனுமதி இல்லை. ஏன் லக்ஷ்மணா? ஏன்? என் மீது சினம் கொண்டாரா? எதற்காக இந்த கொடிய தண்டனை? தாயே, அரக்கர் வீட்டில் தனியாக வசித்த தம்மை தங்கள் மணாளன் ஏற்றதை சில பைத்தியக்காரர்கள் தவறென பேசுகின்றனர். கொடிய சோதனைக்கு பிறகுமா எனக்கு இத்திட்டுதல்? தெய்வங்கள் மீது பொதுமக்களுக்கு நம்பிக்கை இல்லையா? தாயே, தாங்கள் தூய்மையின் வடிவு என்றும் கற்பினுக்கு அரசி என்றும் அக்னி தேவர் சொன்னதை கூட அவர்களால் நம்ப முடியவில்லையாம். அவர்கள் நம்பாவிட்டால் போகட்டும். கண்களால் நேரில் பார்த்த உனக்கும் உன் தமையனுக்கும் கூடவா நம்பிக்கை இல்லை? எல்லோருக்கும் பொதுவானவரும் செங்கோல் தாங்கி இருப்பவருமான பேரரசன் பார்த்தால் போதாதா? தாயே, தாங்கள் கேள்வி முற்றிலும் பொருத்தமானது. ஆனால் ரகுகுல திலகத்திற்கு 2 பெரிய கடமைக்குள் எந்த கடமைக்கு முதன்மை கொடுப்பது என்று சோதனை ஏற்பட்டுள்ளது. தங்களுக்கு கணவர் என்பது ஒரு கடமை, குடிமக்களுக்கு காப்பாளன் என்பது மற்றொரு கடமை. இவ்விரண்டுக்கும் இடையில் இப்பொழுதும் போராட்டம். லக்ஷ்மணா, நீ சொல்வது சரி. என் வயிற்றில் இருக்கும் எதிர்கால அயோத்தி மன்னனை பாதுகாக்கும் பொறுப்பு என்னுடையதாக இருக்கிறதே. நான் என்ன செய்வேன்? என் தந்தை தசரத மன்னரும் என் தமையன் ரகுராமனும் மிக கொடிய செயல்களை தங்கள் கடமை என கருதி செய்திருக்கிறார்கள். அண்ணனுக்காக உயிரை விட வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் அதை செய்ய தயங்க மாட்டேன். பொது சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு கிடைக்கும் பேர் இதுவே. நான் செல்கிறேன். லக்ஷ்மணா, லக்ஷ்மணா, நீயும் சென்று விட்டால் என் நிலைமை என்னவாகும்? இங்குள்ள கொடிய விலங்குகளுக்கு இரையானால் நான் என்ன செய்வேன்? சீதை புலம்பிக் கொண்டே மயங்கி விழுதல். தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். பூமாதேவியே, என் தாயை பார்த்து கொள்ளுங்கள். காட்சி 2. இடம் கங்கைக்கரை அருகில். அந்தி வேளையில் வால்மீகி முனிவர் கங்கையில் நீராட செல்கிறார். அப்பொழுது நடக்கும் நிகழ்வு. பங்கு பெறுவோர் சீதை, வால்மீகி முனிவர். சீதை மயக்கம் தெளிந்து புலம்பி அழுதல். லக்ஷ்மணா, ஐயோ, சொன்னபடியே சென்று விட்டாயே. நான் என்ன செய்வேன்? ஐயோ, அந்தி வேளை வருகிறது. நான் எங்கு செல்வேன்? யார் துணையை நான் நாடுவேன்? என்ன, ஏதோ அழுகை குரல் கேட்கிறதே. சரி, சென்று பார்ப்போம். சீதையை காண்கிறார். சீதை வணங்குகிறார். யாரம்மா நீ? இம்மாலை நேரத்தில் இக்காட்டில் ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? நீ யார்? தெய்வமே, எனது நிலையை நான் எவ்வாறு எடுத்து கூறுவேன்? சிறிது நேரம் கண்களை மூடி தியானிக்கிறார். ஞான திருஷ்டியில் யாரென்று அறிந்து கொள்கிறார்.
மகளே சீதா, உன் பெயர் சீதைதானே? ஆமாம் சுவாமியே. என் பெயர் எவ்வாறு உங்களுக்கு தெரிந்தது? எல்லாவற்றையும் எனது ஞான திருஷ்டியின் மூலம் கண்டு கொண்டேன். உனது தந்தை ஜனகனும் உனது மாமன் தசரதனும் எனது நண்பர்களே. உலகத்தவர் என்னை வால்மீகி மகரிஷி என்று அழைப்பார்கள். நீ எதற்கும் கவலைப்படாதே. நமது ஆசிரமத்தில் தவம் புரிந்து வரும் பெண்களில் நீயும் ஒருத்தியாக இரு. யாராவது உன் பெயர் என்ன என்று கேட்டால் வால்மீகி மகரிஷியின் ஆசிரமவாசி என்று மட்டுமே சொல். அவ்வாறே செய்கிறேன் தந்தையே. குற்றமில்லாத என்னை முன்னெச்சரிக்கையின்றி இப்படி வனத்தில் விட்டு சென்றது தர்மமாகுமா? எது தர்மம் எது அதர்மம் என்று அறிவது மிக கடினமானது. முனிவர்களே அவ்விஷயத்தில் மோகமடைகின்றனர். நீ அதையெல்லாம் எண்ணி கவலைப்படாதே. தூய மனம் படைத்தவர்களுக்கு ஒரு நாளும் துன்பமில்லை. யாராலும் அவர்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. நீ திக்கற்றவள் என்று உன்னை பற்றி வரைந்து கொண்டிருந்த சிறிது நேரத்திலேயே நல்ல துணை கிடைத்து விட்டது. பார்த்தாயா, இதுவே இறைவனின் திருவருள் என்பார்கள். தந்தையே, தாங்கள் கூறிய உறுதிமொழி என் உள்ளத்தில் ஞான விளக்கேற்றி வைக்கிறது. என்னை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. என் வயிற்றில் இருக்கும் சிசுவை பற்றிதான் கவலையாக இருக்கிறது. மகளே, நீ அறிய வேண்டிய பேர் உண்மை ஒன்று இருக்கிறது. உன் வயிற்றில் வளரும் சிசு மேலோனாவதற்கு ஏற்ற தருணம் இது. அதற்கு ஏற்ற இடமும் இதுவே. சரி தந்தையே, இந்த நிமிடம் முதல் தங்கள் புதல்வியாக இருந்து கொண்டு தங்கள் உத்தரவுப்படி நடந்து கொள்கிறேன் தந்தையே. தீர்காயுஷ்மான் பவ. வா மகளே, ஆசிரமத்திற்கு செல்லலாம். உங்களை பின்தொடர்கிறேன் தந்தையே. இருவரும் ஆசிரமத்திற்கு செல்கின்றனர். காட்சி 3. இடம் வால்மீகி முனிவரின் ஆசிரமம். வால்மீகி ஆசிரமத்தை சேர்ந்த ஆர்ஜவன் என்ற சிறுவனும் வேறு ஆசிரமத்தை சேர்ந்த அவனுடைய நண்பன் சத்யன் என்ற சிறுவனும் உரையாடிக் கொள்கின்றனர். பங்கு பெறுவோர் ஆர்ஜவன், சத்யன். ஆர்ஜவன் வேகமாக ஓடுகிறான். ஆர்ஜவா, ஆர்ஜவா, ஏன் இவ்வளவு வேகமாக ஓடுகிறாய்? சத்யா, மன்னிப்பாய், எனக்கு பேச நேரமில்லை, நிறைய வேலை உள்ளது. என்ன அவ்வளவு முக்கியமான வேலை? நீ சில ஆண்டுகளாக எங்கள் ஆசிரமத்திற்கு வரவே இல்லையே, என்ன காரணம்? நான் உன்னை முன்பு போல் சந்திக்க முடியாது. அந்த அழகான குழந்தைகளை விட்டு என்னால் அரை நிமிடம் கூட பிரிந்திருக்க முடியாது. உன் ஆசிரமத்திற்கு குழந்தைகள் ஏது? வால்மீகி முனிவருக்கு மனைவியோ உறவினர்களோ கிடையாதே? அது உண்மைதான். அவர் மகள் இங்கு வந்து குழந்தைகளை பெற்றார். யார் அப்பெண்மணி? அவர்களுக்கு மகளே கிடையாதே. வருபவர் யார் என்று அறிய ஆசை இருக்கக்கூடாது. இது முனிவரின் உத்தரவு. அம்மங்கையை எவ்வாறு அறிமுகப்படுத்தினார்? எனக்கு கொடுக்கும் மதிப்பை என் மகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்றார். பின்பு சில மாதங்களுக்கு அப்பெண்மணி 2 குழந்தைகளை பெற்றார். அவர்கள் இரட்டை பிறவினர்களா? குழந்தைகளின் பெயர் என்ன? ஆமாம், இரட்டையர்கள்தான். குழந்தைகளுக்கு முனிவரே தந்தை செய்ய வேண்டிய சடங்குகளை செய்து லவன் குசன் என்ற பெயரை வைத்தார். முனிவர் நடத்தும் சம்ஸ்காரத்தை பார்க்க வேண்டும். என்னையும் அழைத்து செல்வாயா? நதி, ஆசிரமம், கோவில் இவை அனைத்தும் அனைவருக்கும் சொந்தம். நீ கூச்சமின்றி வா. சரி, நான் வருகிறேன். காட்சி 4. இடம் வால்மீகி முனிவரின் ஆசிரமம். வால்மீகி சீதாதேவின் புதல்வர்களுக்கு உபநயனம் செய்து வைக்கிறார். முனிவர் வீற்றிருக்கிறார். குசனும் லவனும் அருகில் பணிவுடன் நின்று கொண்டிருக்கின்றனர். பங்கு பெறுவோர் வால்மீகி முனிவர், குசன் மற்றும் லவன்.
மங்களம் உண்டாகட்டும். குழந்தைகளே, இன்று உங்களுக்கு உயர்ந்த வித்யாதானம் செய்து வைக்கப் போகிறேன். அமருங்கள். நான் சொல்வதை அப்படியே சொல்லுங்கள். சத்யம் வத, சத்யம் வத, தர்மம் சர, தர்மம் சர, மாத்ரு தேவோ பவ, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சார்ய தேவோ பவ, ஆச்சார்ய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, அதிதி தேவோ பவ, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. வால்மீகி முனிவர் குசன்லவன் காதுக்குள் காயத்ரி மந்திரத்தை ஓதி பூணூல் அணிவிக்கிறார். குழந்தைகளே, இன்று துவக்க நாள், ஆதலால் இத்துடன் இருக்கட்டும். இதை மற்றவர்களின் உதவியுடன் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். பிறகு நாளை பாடம் கற்பிக்கிறேன். தாத்தா, மனப்பாடம் எதற்கு? மேலும் சொல்லிக் கொடுங்கள். ஒரு நாளைக்கு பாடம் போதாது. ஆமாம், எனக்கும் அவ்விதம்தான் தோன்றுகிறது. எங்கே? இதை திரும்பி சொல்லுங்கள், பார்க்கலாம். சத்யம் வத, தர்மம் சர, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சார்ய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, அகம் பிரம்மாஸ்மி. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. என்ன இவர்கள் என்னையே மிஞ்சி விடுவார்கள் போலையே. சரி, பார்க்கலாம். குழந்தைகளே, நான் சொல்வதை அப்படியே சொல்லுங்கள். தர்மாத்மா சத்ய சந்தஸ்ய, தர்மாத்மா சத்ய சந்தஸ்ய, ராமோ தாசரத்ரியதா, ராமோ தாசரத்ரியதா, பௌருஷே பௌருஷே, ஷாப்ரதி சாப்ரதி, தத்வந்த்வம் தத்வந்த்வம், ராணைனம் ராணைனம், ஜெகிராவணம். ஜெயி ராவணம். குழந்தைகளே, இதை திரும்பி சொல்லுங்கள், பார்க்கலாம். தர்மாத்மா சத்ய சந்தஸ்ய, ராமோ தாசரத்ரியதா, பௌருஷே ஷாப்ரதி, தத்வந்த்வம், ராணைனம், ஜெயி ராவணம். நான் ஏற்றிய ராமாயணத்தை இவ்வுலகிற்கு எவ்வாறு உணர்த்துவது என்ற கவலையில் இருந்தேன். நீங்கியது. குழந்தைகளே, நாளை முதல் உங்களுக்கு ஒரு கடினமான வேலை கொடுக்கப் போகிறேன். அது உங்களுக்கும் கடினமான வேலை தானே, நீங்களும் சொல்லிதானே ஆக வேண்டும். 24,000 செய்யுட்கள் அடங்கிய ராமாயணம் என்ற நூலை போதிக்கப் போகிறேன். சரி, எல்லாம் எங்கள் பாக்கியமே. தாத்தா, வேதங்களை எப்போது சொல்லிக் கொடுப்பீர்கள்? தாத்தா, சாஸ்திரங்களை எப்பொழுது சொல்லிக் கொடுப்பீர்கள்? தாத்தா, மழை வேண்டிய போது அது வருமாறு செய்வேன் நான். தாத்தா, மேகங்களை கலைத்து மழையை நிறுத்தி விடுவேன் நான்.
குழந்தைகளே, சரி சரி, சந்தோஷம். எல்லாவற்றையும் சொல்லி தந்து விடுகிறேன். மற்ற சீடர்களுக்கு சில நாட்கள் விடுமுறை அளித்து விடுகிறேன். குழந்தைகளே, புதிதாக கற்ற அஸ்திர வித்தியை எதிரிகளிடம் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். வேறு இடங்களில் காண்பித்து விடக்கூடாது. ஜாக்கிரதை. நாளை முதல் ராமாயணம் தொடங்கலாம். உத்தரவின்படியே நடக்கிறோம் குருவே. விஜய் பவ. காட்சி 5. இடம் வால்மீகி ஆசிரமம். வால்மீகி ஆசிரமத்து மாணவர்களான குசன், லவன், ஆர்ஜவன் மூவரும் சுதீக்ஷண மகாமுனிவரின் ஆசிரமத்திற்கு செல்லும்போது நடக்கும் நிகழ்வு. பங்கு பெறுவோர் குசன், லவன், ஆர்ஜவன். அண்ணா, இன்று எங்கு செல்ல வேண்டும்? தம்பி லவா, இன்று சுதீக்ஷண மகாமுனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று அவரிடம் ஆசி பெற்று வர வேண்டும். இந்த பெயரை எங்கேயோ கேள்விப்பட்டது போல் இருக்கிறது. முத்தண்ணா, உன் கவனம்தான் என்ன? அகேஸ்வரின் ஆசிரமத்திற்கு செல்லும் முன்பு நம் தலைவர் ஸ்ரீராமர் அங்கு சென்றார் என்று நாம் கற்றுக்கொள்ளவில்லையா? லவா, ஆர்ஜவனை தொந்தரவுப்படுத்தாதே. அவனுக்கு எவ்விதம் எல்லாம் நினைவில் இருக்க முடியும்? ஏன் இருக்க முடியாது அண்ணா? உனக்கு முதலில் குரு ஒரு முறை கூறுகின்றார், பிறகு நீ சொல்வதை கேட்டு நான் சொல்கிறேன். அதற்கு மேல் நாம் பல இடங்களில் பாடும் பொழுது இவன் கேட்டுக்கொண்டு தானே இருக்கிறான். உன்னை போலவே ஏனையோரும் இருப்பார் என்று எண்ணமோ? ஒரு செயலா, இரண்டு செயலா நினைவில் வைத்துக் கொள்ள பல்லாயிரக்கணக்கான செயல்களை எவன் நினைவில் வைத்துக் கொள்ள முடியும்? அது சரி ஆர்ஜவா, ராமாயணம் எத்தனை சீட்களை கொண்டது சொல். லவா, நல்ல கேள்வி கேட்டு விட்டாய் போ. இதுவா தெரியாது? நம் ஆசிரமத்து பெண்கள் கூட 24,000 சீட்கள் என்று கூறிவிடுவார்களே. அண்ணா, ஆர்ஜவனை பொய் சொல்லி ஏமாற்ற பார்க்கிறாயா? ஆர்ஜவா, குசனை நம்பி ஏமாறாதே. குசா, நானோ ஏமாறுபவன்? அப்படி என்றால் நீயே சொல், எத்தனை சீட்களை கொண்டது அந்த நூல்? லட்சம் செயல்கள். ஏன் சிரிக்கிறீர்கள்? தயவு செய்து உண்மையை சொல்லுங்கள். நல்ல யுக்தி. 24,000 சீட்கள் தானப்பா. உங்களுடன் போட்டி போட்டு எவன் வெற்றி பெறுவான்? நான் எதுவும் பேசாமலே இருந்து விடுகிறேன். சரி, வாருங்கள், சுதீக்ஷண மகாமுனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று ஆசி பெற்று வருவோம். காட்சி 6. இடம் சுதீக்ஷ்ண மகாமுனிவரின் ஆசிரமம். குசன், லவன், ஆர்ஜவன் மூவரும் முனிவரின் பாதத்தை தொட்டு வணங்குகின்றனர். பங்கு பெறுவோர் சுதீக்ஷ்ண மகாமுனிவர், குசன், லவன் மற்றும் ஆர்ஜவன். ஆயுஷ்மான் பவ. அமருங்கள்.
வாருங்கள். யார் நீங்கள்? எங்கே இருந்து வருகிறீர்கள்? நாங்கள் வால்மீகி முனிவரின் ஆசிரமவாசிகள். முனிவரிடம் கல்வி பயின்று வருகிறோம். உங்களிடம் ஆசி பெறவே இங்கு வந்தோம். மங்களம் உண்டாகட்டும். வால்மீகி மகரிஷியிடம் என்ன பாடம் கற்றுக்கொண்டீர்கள்? முனிவரிடம் ராமச்சரிதத்தை கற்று வருகிறோம். ஆமாம். மிக நன்று. நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? இறைவனின் பார்வையில் அனைவரும் சமம்தானே? ஆசிரமவாசிகளுக்கும் உலக வாழ்க்கை வாழ்பவர்களுக்கும் நிறைய வேற்றுமை உண்டு. நீங்கள் அதிகாலையில் எழுந்து விடுகிறீர்கள், மற்றவர்களோ பொழுது விடிந்தும் உறங்கிக் கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களும் இவ்வுலகில் உண்டோ? உலகில் உள்ள அதிகம் பேர் அத்தகையவர்கள்தான். கடவுள் வணக்கம் பண்ணாதவர்கள் உலகில் உண்டோ? ஆம், இன்னும் ஒரு வித்தியாசம் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கிறது. அதை கூறுகிறேன், கேளுங்கள். ஆசிரமத்தில் வசிக்கும் நீங்கள் இயற்கை தாயின் மெய் புதல்வர்கள். நீங்கள் அனைத்து உயிர்களிடமும் அன்பை செலுத்துகிறீர்கள். ஆனால் அவர்களோ ஒருவருக்கொருவர் தாக்குவதும், பொறாமை கொள்வதும், வெறுப்பதும், பகைப்பதும், ஏமாற்றுவதும் போன்ற செயல்களை செய்வதால் தெய்வத்தன்மையை இழந்து விடுகிறார்கள். யார் உள்ளத்தில் சினமும் அச்சமும் பகையும் நாணமும் வீண் ஆடம்பரமும் உள்ளதோ அவர்கள் கயவஞ்சகர்கள் ஆகின்றனர். உலகில் கயவஞ்சகன் கூட்டங்கள் தான் அதிகம். முனிவரே, இத்தகைய கயவஞ்சகர்கள் கூட்டம் இவ்வுலகில் இருப்பார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. இவற்றில் அகப்படாதவாறு எங்களை ஆசீர்வதியுங்கள். விஜயீ பவ. நாங்கள் சென்று வருகிறோம். விரும்பியவாறே தெய்வத்துக்குரிய குழந்தைகளாகவே இருங்கள். நன்று, சென்று வாருங்கள். காட்சி 8. இடம் ஆசிரமத்திற்கு ராமர் அரண்மனை, அயோத்தி. அயோத்தியில் நடைபெறவிருக்கும் அஸ்வமேத யாகத்தை பற்றி ராமனும் லட்சுமணனும் பேசிக்கொள்ளுதல். பங்கு பெறுவோர் ராமர், லட்சுமணன். லக்ஷ்மணா, நம் ஆட்சி இப்பொழுது ஒழுங்காக நடைபெற்று வருகிறது. நம் ராஜ்யத்தில் அஸ்வமேத யாகம் நடைபெற வேண்டும். இதன் மூலம் நம் சமூகத்திற்கும் நம் ராஜ்யத்திற்கும் நலம் ஏற்பட வேண்டும். அதற்கான ஏற்பாட்டை விரைவில் செய். தங்கள் ஆணைப்படியே செய்கிறேன் அண்ணா. முதலில் வீரியம் நிறைந்த அஸ்வம் ஒன்றை நாடு முழுவதும் சுற்றி திரியும்படி அவிழ்த்து விட வேண்டும். அதை பிடித்து கட்டுபவன் நம் எதிரி. அதை மரியாதையுடன் நடத்துபவன் நம் செங்கோலுக்கு உட்பட்டவர்கள். இதோ என் மைந்தன் சந்திரகேது இருக்கிறான். நாம் பெற்ற வீரம் உடையவன். நம் ரகுகுல அஸ்திர வித்தைகளை நன்கு அறிந்தவன். இவன் குதிரையை எல்லா தேசங்களிலும் ஓட்டிச் சென்று வெற்றி வீரனாக திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பான் அண்ணா. லக்ஷ்மணா, நீ கூறுவதும் முற்றிலும் சரிதான். இந்த அரிய செயலை செய்ய ஏற்ற இளம் சிங்கம் இவன்தான்.
முனிவர்கள் அனைவரையும் அஸ்வமேத யாகத்திற்கு வந்தருளும்படி அழைப்பு அனுப்பு. அவ்வாறே செய்கிறேன் அண்ணா. காட்சி 8. இடம் ஆசிரமத்திற்கு அருகில் உள்ள வனம். லவன் அஸ்வமேத யாகத்துக்குரிய குதிரையை கட்டிய பின் நடக்கும் நிகழ்வு. பங்கு பெறுவோர் குசன், லவன், ஆர்ஜவன், சந்திரகேது மற்றும் வேலையாள். லவா, குசா, ஓடி வாருங்கள். அதிசயம்! ஆர்ஜவா, என்ன அதிசயத்தை கண்டுவிட்டாயா? பார்த்த பிறகு நீயும் நான் சொல்வது சரி என்று கூறுவாய். குசன் எங்கே? என்னிடமே சொல். தமையன் வெளியில் சென்றிருக்கிறான். ஒரு புதிய மிருகம் வந்திருக்கிறது. அப்படியா? நாம் பார்க்காத மிருகம் அது. வா, சென்று பார்ப்போம். இருவரும் சென்று பார்க்கின்றனர். என்ன அழகாக உள்ளது! இந்த மிருகத்தை நாம் விளையாடுவதற்கு பிடித்து கட்டிவிடுவோம். அப்பா, இதை அடக்கி நம்மால் விளையாட முடியுமா? எண்ணிப்பார். ஏன் முடியாது? நான் பிடித்து கட்டி விடுகிறேன். லவன் குதிரையை பிடித்து கட்டுகிறான். வேலையாள் வேகமாக வருகிறான். ஐயோ, குதிரையை காணவில்லையே. எஜமானிடம் என்ன கூறுவது? தம்பி, எங்கேயாவது என் குதிரையை பார்த்தாயாப்பா? குதிரையா? 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 ஆர்ஜவா, ஏன் நடுங்குகிறாய்? நீ பேசாமல் இரு, நான் பார்த்து கொள்கிறேன். அதனோடு விளையாட ஆசையாக இருந்தது, பிடித்து கட்டினோம். இது எவரும் பிடித்து கட்டக்கூடாது. என் எஜமான் வந்துவிட்டார். உங்களுக்கு நல்ல சூடு கிடைக்கும். சந்திரகேது வருகிறான். ஏன் வீணாக முனிபலவிடம் வழக்கிடுகிறாய்? இளவரசே, குதிரையை கட்டி வைத்து நம்மிடம் வம்பு சென்றிருக்கிறான் இப்பையன். என்ன உளறுகிறாய்? குதிரையை கட்டி வைக்கும் தைரியம் முனிபலர்களுக்கு ஏது? உண்மையாகத்தான் எஜமான் கூறுகிறேன். குதிரையை கட்டி வைத்துட்டான் இப்பையன். என் நண்பன் பார்த்தான், ஆச்சரியமடைந்தான். விளையாடுவதற்காக பிடித்து கட்டினோம். என் அண்ணன் குசன் வெளியில் சென்றிருக்கிறான். அவன் இந்த மிருகத்தை பார்த்தால் ஆச்சரியப்படுவான். அதற்கு பிடித்து கட்டினோம். அவன் வரும் வரை காத்திருந்து பின்பு ஓட்டிச்சேன். முனிவரின் தவத்திற்கு மதிப்பளித்து நடந்து கொண்டால் நீங்கள் எல்லையை மீறி போகிறீர்கள். நீ மட்டும் முனிபலனாக இல்லாமல் இருந்திருந்தால் வேறு விதமாக இருந்திருக்கும். எங்கள் தவத்திற்கும் ஆசிரமத்திற்கும் நீங்கள் ஒன்றும் மதிப்பு கொடுக்க வேண்டாம். நீ முடிந்ததை செய்து கொள். விரைவில் சென்று குதிரையை அவிழ்த்து ஓட்டி வா, நேரமாகிவிட்டது. வேலையாள் குதிரையை விடுவிக்க செல்கிறான். அப்பொழுது லவன் கண்களை மூடி ஜபம் செய்கிறான். வேலையாள் தடுப்பட்டு நின்று விடுகிறான். ஐயா ராஜகுமாரா, என்னால் நகர முடியாமல் போய்விட்டதே. என்னை இந்த மாயக்கட்டிலிருந்து அவிழ்த்து விடு. என்ன ஆச்சரியம் முனிபாலா, உன் வித்தையை பாராட்டுகிறேன். இவ்வித்தையை எங்கு கற்றாய்? எவ்வாறு கற்றாய்? இப்பொழுதே வேலையாளை விடுவிக்கிறேன் பார். சந்திரகேது கண்களை மூடி ஜபம் செய்கிறான். பின்பு வேலையாள் கட்டிலிருந்து விடுபடுகிறான். நீயும் வீரனாகவே உள்ளாய். என் அண்ணன் உன்னை பார்த்தால் மகிழ்வான். ஓஹோ, உன் நாகாஸ்திர வித்தை பலிக்காமல் போனதால் உன் அண்ணனை தேடுகிறாயா? குசன் வருகிறான். லவா, என்ன இது? விஷயத்தை சொல். அண்ணா,
அண்ணா சற்று இரு, இவனுக்கு பதில் அளித்து விட்டு வருகிறேன். வீரா கருடாசனத்தை பயன்படுத்தி வேலையாளை விடுவித்து விட்டார். இதற்கு இவ்வளவு மகிழ்ச்சியா? அப்படியானால் கருடாஸ்திர வித்தை உனக்கு தெரியும் போல் இருக்கிறதே. லவா, ஏன் வீண் விவாதம்? வீரா, நாங்கள் தற்காப்புக்காகவே அஸ்திரங்களை பயன்படுத்துவோம். ஆணவத்தோடு யார் மீதும் செலுத்த மாட்டோம். அதனால் எங்களுக்கு எந்தெந்த அஸ்திரங்கள் தெரியும் என்று நாங்கள் கூறாமல் உன்னால் அறிந்து கொள்ள முடியாது. பார்க்கலாம் தவ வீரர்களே, இதோ பாருங்கள். கண்களை மூடி ஜபிக்கிறான். காடு பற்றி எரிகிறது. ஓ, அக்னி அஸ்திரத்தை பயன்படுத்துகிறாயா? சரி. கண்களை மூடி ஜபிக்கிறான். மழை பெய்கிறது. தீ அணைகிறது. வர்ணாஸ்திரத்தை ஏவி தீயை அணைத்து விட்டாயா? இதற்கு என்ன பதில் சொல்கிறாய்? பார்க்கலாம். கண்களை மூடி பிரம்மாஸ்திரத்தை ஏவுகிறான். என்ன வீரம்! பிரம்மாஸ்திரம் கடைசியாக பயன்படுத்தும் அஸ்திரத்தை ஏவி விட்டாயே. இதற்கா நாங்கள் அஞ்சுபவர்கள்? இதோ பார். கண்களை மூடி ஜபிக்கிறான். உலகம் இருளில் நின்று நீங்கி ஒளி பெறுகிறது. என்ன நாராயணத்தை ஏவி பிரம்மாஸ்திரத்தை தடை செய்து விட்டானே. நான் என்ன செய்வேன்? இவ் அஸ்திரம் எவருக்கும் தெரியாதவை என்று என் பெரிய தந்தை ஸ்ரீ ராமபிரான் சொல்லியதை நம்பியல்லவா நான் ஏமாற்றம் அடைந்து விட்டேன். நான் என்ன செய்வேன்? என்ன வீர சிறுவா, உன் அஸ்திரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சிதறுமாறு செய்து விட்டோம் என்றாய் கலக்கமாக உள்ளாய். உன்னை வெல்வதால் எங்களுக்கு ஒரு பெருமையும் இல்லை. நீயே வெற்றி வீரனாக இரு. அண்ணா பாவம், குதிரைக்காக தயங்குகிறான். என் நண்பன் குதிரையை ஓட்டி செல்வதால் எனக்கு ஒன்றுமில்லை, நானே அவிழ்த்து விடுகிறேன். என்ன உயர்வு, என்ன பெருந்தன்மை! நண்பர்களே, உங்களை விட்டு பிரியவே எனக்கு மனம் வரவில்லை. எங்களுக்கும் அவ்விதம்தான் தோன்றுகிறது. குதிரையை பத்திரமாக ஓட்டி சென்று வா. சரி நண்பர்களே. காட்சி 9. இடம் வால்மீகி ஆசிரமம். சீதையும் வால்மீகி முனிவரும் பேசும் நிகழ்வு. பங்கு பெறுவோர் சீதை மற்றும் வால்மீகி முனிவர். மகளே சீதா, கூறுங்கள் தந்தையே. உனது ஆத்ம சாதனை எவ்வாறு நடைபெற்று வருகிறது? தந்தையே, தங்கள் அருளால் எனக்கு எந்த குறையும் இல்லை. நீதான் சீதா தேவி என்ற உண்மையை உனது புதல்வர்களிடம் சொல்லிவிட்டாயா? உண்மையை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். அவர்களுக்கு நான் தாய் என்று மட்டுமே தெரியும். ஆனால் நான் தான் சீதை என்றும் ஸ்ரீராமர் அவர்களுடைய தந்தை என்றும் அவர்களுக்கு தெரியாது. சரி, குழந்தைகளை நெடுநேரமாக காணவில்லையே. நாம் ஏற்றிய ராமாயணத்தை ஆசிரமங்கள் தோறும் சென்று பிரகடனம் செய்து வருமாறு அனுப்பி வைத்துள்ளேன். அது மட்டுமல்ல, மற்றும் ஒரு செய்தி. ராமன் அஸ்வமேத யாகம் நடத்துகிறானாம். பல முனிவர்களுக்கு அங்கு வருமாறு அழைப்பு வந்துள்ளது. நான் ஏற்றிய ராமாயணத்தை உனது புதல்வர்களின் மூலம் அங்கு அரங்கேற்றுவதற்கு யாராவது ஒரு முனிவர் அழைத்து சென்றால் நன்றாக இருக்கும். ஐயோ, வேண்டாம் தந்தையே, அங்கு செல்ல வேண்டாம். அது விபரீதமாக ஆகிவிடும். நீ மகளே, அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம்.
தவ கோலத்தில் இருக்கும் உன்னையும் அங்கு யாரும் அறிய முடியாத வண்ணம் அழைத்து செல்லலாம் என்று முடிவெடுத்துள்ளேன். அதெல்லாம் வேண்டாம் தந்தையே, எனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் போதும். நான் அங்கு சென்றால் என் மூலம் அவர்கள் ராமனுடைய குழந்தைகள் இல்லை என்று கூறிவிட்டால் அந்த அவமானத்தை என்னால் சகித்து கொள்ள முடியாது தந்தையே. எல்லாம் மங்களமாகவே முடியும். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னுடன் அயோத்தியாவிற்கு வா. சரி தந்தையே. ராமகிருஷ்ண தபோவனத்தின் செயலர் சுவாமிஜி அவர்களையும் திருச்சி பாய்லர் பிளான் பள்ளிகளின் செயலர் சுவாமிஜி ஸ்ரீமத் சுவாமி சத்யானந்தா மகராஜ் அவர்களை ஆசியுரை அழைக்க அன்புடன் அழைக்கின்றோம். திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷயமாமிருதாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சம்பூர்ண ராமாயணத்தை 4 பகுதியாக நம்முடைய பெரிய சாமிஜி பிரித்து 4 நாடகங்கள் காலங்காலமாக நின்று நிலவ வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள். முதல் பகுதி பாதுகா பட்டாபிஷேகம், 2வது பகுதி வாலி மோட்சம், 3வது பகுதி விபீஷணன் சரணாகதி, 4வது பகுதி இந்த லவகுசா நாடகம், தவ புதல்வர்கள். ஆனால் இந்த மொத்த ராமாயணமே ராமருடைய பட்டாபிஷேகத்தோடு முடிஞ்சிருது. அது 24,000 செயல்கள். அதைத்தான் இந்த லவனும் குசனும் அந்த ராமருடைய அரண்மனையில் அயோத்தியில் அதை அரங்கேற்றம் பண்ணினார்கள். ராமர் முன்னிலையிலேயே ராமாயணம் அங்கே பிரவச்சனம் பண்ணப்படுகிறது. அந்த காட்சி தான் இப்போ கடைசியாக வரப்போகுது. ராமனிடமிருந்து சீதை 2 தடவை பிரிக்கப்பட்டால், ஒன்று அங்கே பஞ்சவடியில் இருந்தபோது ராவணன் கடத்தி போனான். அப்போ சீதை தற்கொலைக்கு முயன்றாள். அப்போ தான் அனுமார் ராமநாமத்தை சொல்லி ராமாயணத்தை சொல்லி சீதையின் முன் வெளிப்பட்டு ராமருடைய அந்த மோதிரத்தை கொடுத்து சீதையினுடைய அந்த சூடாமணியை பெற்று சென்றது. அப்புறம் பிறகு ராவண வதம் முடிந்ததற்கு பிறகு மக்களில் யாரோ சிலர் இந்த மாதிரி சீதையை பற்றி அவவார்த்தை பேசியதை முன்னிட்டு அங்கே சீதாராமனாக இருந்த ராமன் ராஜாராமனாக இப்படி செயல்பட வேண்டி வந்தது. அவரே லட்சுமணனை விட்டு காட்டுக்கு சீதையை ஓட்டிவிட்டார். இந்த நாடகத்தில் தவப்புதல்வர் நாடகத்தில் சில கருத்துக்களை மக்களுக்கு சுவாமிஜி வைப்பார். அப்படி இந்த நாடகத்தில் என்ன மக்களுக்கு கருத்தை வச்சிருக்காரு அப்படின்னா, கர்ப்ப வாசத்தில் ஒரு குழந்தை இருக்கும் பொழுது போக வாழ்வில் இருப்பதை காட்டிலும் ஆசிரம வாழ்வு மிகச்சிறந்தது.
அந்த மாதிரி வால்மீகியினுடைய ஆசிரமத்தில் கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய சீதை அந்த மாதிரி பக்தி பூர்வமாக ஒரு புனித வாழ்க்கை, அதனால் சிறப்பான குழந்தைகள், அவர்களுக்கு சொல்லாமலே எல்லாம் விளங்கி விடுகிறது. இந்த நாடகத்தில் நம்ம பார்த்தோம், சந்திரகேது லட்சுமணனுடைய மகன். பெரியப்பா சொன்னாரே, நாராயண அஸ்திரம் நம்ம இஸ்வாகு வம்சத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாரே. ஆனால் இந்த முனி குழந்தைகள், இவங்களுக்கு நாராயண அஸ்திரம் எப்படி தெரிந்தது? இது புகட்டாமலே வந்தது. அந்த ஆசிரம வாழ்க்கை முறை. அப்புறம் கடைசியில் இப்போ இறுதி காட்சிக்கு வர்றோம். அதில் ஒரு தத்துவம் இருக்குது. உயிர்களை எல்லாம் பிரகிருதி தாய் பல பிறப்புகளில் அந்த ஜீவனை பண்படுத்துகிறாள். கடைசியாக புருஷன்கிட்ட சேர்க்கும் பொழுது சேர்த்து விட்டு இவள் பிரிந்து விடுகிறாள். அப்படி இயற்கை தாய் பல பிறவிகளில் நம்மை பண்படுத்தி வருகின்றாள். நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஈசனை நாம் உணரும் பொழுது, அதில் நாம் ஸ்திரமான போது இனி பிறப்பு கிடையாது, பிரகிருதியிலிருந்து நாம் விலகிக் கொள்வோம். அந்த காட்சியை, அந்த தத்துவத்தை அங்கே சாமிஜி வைத்திருக்கிறார்கள். லவகுசன்ட்ட சீதை சொல்லுவாள், இதுவரை நான் உங்களை வளர்த்து வந்தேன், இதோ உங்கள் அப்பா ராமன், இனி அவரோடு வாழுங்கள், அம்மா அப்பாவோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடையாது. அதுதான் தத்துவம். அதுதான் ஈசனை உணர்ந்ததற்கு பிறகு, ஈசனை அடைந்ததற்கு பிறகு நமக்கு பிறப்பு கிடையாது. அந்த ஒரு தத்துவத்தை இதில் வைத்து, அப்புறம் ராமனுடைய காலம் முடிகிறது. பிறகு அயோத்தியை லவகுசன் இது இரண்டாக பிரித்து அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அந்த காட்சியை நாம் காண்போம். இறுதி காட்சி. இடம் அயோத்தி. அயோத்தியில் அஸ்வமேத யாகத்தை பற்றி ராமனும் வசிஷ்ட முனிவரும் பேசிக்கொள்ளுதல். சீதை பூமியுள் பிரவேசித்தல். குசன் லவன் இருவருக்கும் முடிசூட்டிய பிறகு ராமனும் வைகுண்டத்திற்கு எழுந்தருளும் நிகழ்வு. பங்கு பெறுவோர்: ராமர், லக்ஷ்மணன், வால்மீகி முனிவர், வசிஷ்ட முனிவர், சுதீக்ஷண மகாமுனிவர், குசன், லவன், சந்திரகேது, ஹனுமான் மற்றும் சீதை. முனிவரே, நம் குதிரை நாடு முழுவதும் சுற்றி திரும்பி வந்துவிட்டதென சொல்கின்றனர். யாகத்தை முறைப்படி நடத்த வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ராமா, அஸ்வமேத யாகம் கட்டாயமாக செய்ய வேண்டியதுதான். ஆனால் உன் மனம் வருத்தமடையக்கூடிய செய்தியை பற்றி பேச வேண்டியது இருக்கிறது. தயங்காமல் சொல்லுங்கள், என்னவென்று முனிவரே. ராமா, ஆம் ராமா, மனைவியின்றி அஸ்வமேத யாகத்தை செய்ய முடியாது என்பதை உமக்கு நினைவுபடுத்துகிறேன். அதை நான் மறந்துவிடவில்லை. அவள் என் மனைவி, அவள் ஒருத்தியே என் பத்தினி. அவளை அழைத்து வருவது நம் அயோத்தி மக்களின் அபிப்பிராயத்தை புறக்கணிப்பதற்கு சமமாகும். ராமா, நீ மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் அல்லது சீதாதேவியை மனமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையெனில் அஸ்வமேத யாகத்தை முறைப்படி செய்ய முடியாது. யாகத்திற்கு வேண்டியது மனைவிதானே? தங்கத்தாலான சிலை சீதை யாகத்தென்று என் அருகில் இருப்பதை காண்பீர்கள். அரசனுடைய கடமை என்ன என்பதை
நீ நன்கு உணர்ந்திருக்கிறாய். அறவாழ்வுக்கு விளக்கமாக நீ விளங்குகிறாய். அமருங்கள். ராமா, உன் யாகத்தை பார்க்க வந்தோம். குடிமக்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகளையும் உனது குடும்பத்திற்கு நீ செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியான முறையில் செய்து வருகிறாய். வேத விதி மாறாமல் நடைபெற்று வரும் உனது அஸ்வமேத யாகத்தை பார்க்க பல ரிஷிகள் வந்திருக்கின்றார்கள். முனிவரே, உங்கள் ஆசி என்றும் உள்ளது. ரிஷிகள் அனைவரையும் காண நான் ஆவலுடன் உள்ளேன். கொஞ்ச காலத்திற்கு முன்பு 2 பாலகர்கள் எனது ஆசிரமத்திற்கு வந்தார்கள். ராமா, உன் திவ்ய சரீரத்தை அற்புதமான காவியமாக அமைத்து பாடுகின்றார்கள். முனிவர்கள் அனைவரும் வீட்டிற்கவாறு உனது சரீரத்தை நீயும் கேள். இந்த யாகத்தின் நடைமுறைக்கு இது பொருத்தமானதாகும். முனிவரே, உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும். அவர்கள் எங்கிருக்கிறார்கள்? இவர்களா? என்ன ஆச்சரியம்! பெரியப்பா, குதிரையை கொண்டு போன போது வனத்தில் 2 புதல்வர்களை பார்த்தேன் என்று சொன்னேனே, அவர்கள் தான் இவர்கள். நீங்கள் இருவரும் இச்சிறுவனை எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா? ஆமாம் அரசே, வனத்தில் கண்டோம். விளையாடுவதற்காக குதிரையை பிடித்து கட்டினோம். விதவிதமான அஸ்திரங்களை பயன்படுத்தினான். அனைத்தையும் நாங்கள் முறியடித்து விட்டோம். அந்த அஸ்திர வித்தைகளை உங்களுக்கு கற்பித்தவர் யார்? யாரும் எங்களுக்கு கற்றுத்தரவில்லை. நாங்களே எங்கள் தவ வலிமையினால் உணர்ந்து கொண்டோம். என்ன ஒரு ஆச்சரியம்! ரகுகுல வம்சத்திற்கு மட்டும் தெரிந்த அஸ்திர வித்தைகளை இவர்கள் எப்படி தெரிந்து கொண்டார்கள்? நீங்கள் யார்? உங்கள் தாய் தந்தை யார்? நாங்கள் வால்மீகி முனிவரின் ஆசிரமவாசிகள். எங்கள் தாய்தான். தந்தை யார் என்று இதுவரை கூறவில்லை. வால்மீகி முனிவரை அழைத்து வாருங்கள். ராமா, வால்மீகி மகரிஷி வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இவர்கள் பாடும் ராமச்சரிதத்தை கேட்போம்.
दासरथी सीता 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 என சீதைக்கு அது கேட்கும்படி வானமிடிந்து விழுந்தது போல் அவளின்றி சீதாபதி வானரராஜன் சுக்ரீவனுடன் ராமனை சேர்ந்தார் மாருதி கடலினை தாண்டி லங்கையை சேர்ந்து கண்டார் அங்கே சீதையை ராமனின் மோதிர பணிவுடன் தந்து ராமனின் செய்திகள் சொன்னாச்சு லங்கையை எரித்து காற்றினை துளைத்து சீதையின் அணிகலன் ராமனுக்கு இந்த கண்டது என்ன செய்தது என்ன கைகள் கட்டி சொன்னார் ஆயுர்வேதமுடன் வானர சேனைகள் கடலுக்கு பாலம் கட்டினார் ஆனவேகமதில் ராமபத்ரனும் ராவண தலையதை வீழ்த்தினார் அறுமுறை சேர்ந்திட குலவதி சீதையை தூரத்தவே இருக்கக் கூறினார். அந்த பாடுபட்டு சீதை சிறையை விட்டு அழைத்து வந்த ஸ்ரீராமன் நொந்து வாட ஜெகமெங்கும் காணவே விந்தை பரீட்சை விதித்ததே எதற்கு இந்த பரீட்சை யாருக்கு இந்த பரீட்சை எதற்கு இந்த பரீட்சை யாருக்கு இந்த பரீட்சை ஸ்ரீராமனின் மனைவிக்கா கற்பு பரீட்சை அழிவில்லாத அருள்நிதிக்கா அக்னி பரீட்சை தசரதனின் குலநிதிக்கா தர்ம பரீட்சை ஜனகன் மகள் ஜானகிக்கா மான பரீட்சை ராமன் உயிர் ராணிக்கா ஜானகி பொன்மேனிக்கா சூரிய குல வாழ்வுக்கா பூலோக வார்த்தைக்கா எதற்கு இந்த பரீட்சை யாருக்கு இந்த பரீட்சை ஸ்ரீராமா அக்னி நோக்கி குதித்தாள் அவமானத்தினால் சதி அக்னி நோக்கி குதித்தாள் அவமானத்தினால் சதி நிழல்கள் எரிந்து நிஜமும் தெரிந்த நிலை குலைந்தது அவனி அக்னி தேவன் அலறலே அண்டமெங்கும் ஒலித்ததே சீதை மகாபதி விரதை ஜகமே வழி மொழிந்ததே உலகில் அனைவருக்கும் சீதை புனிதவதி சாட்சியான ஸ்ரீராமனே அருள் ஜானகியுடன் அயோத்தி சென்றாள் சகல தர்ம குண தேவனே சீதா சமேத ஸ்ரீராமனே இவர்கள் குரல் அன்னை சீதாதேவியின் குரல் போலவே இருக்கிறதே. தேஜஸ் நிறைந்த தவ புதல்வர்களே, இதோ இந்த தட்டில் உள்ள தங்க கட்டிகளையும் நவரத்தினங்களையும் சன்மானமாக மனமுவந்து ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டுகிறேன். சி இதென்ன உலகத்தவர் போக்கு கழுகு வானத்தில் உயர பறந்தாலும் கீழே செத்த பிணம் கிடைக்கிறதா என்று தேடுகிறது. அதுபோல உலகத்தவரும் பணத்தை கொண்டே மதிப்பிடுகிறீர்கள். இதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படாது. வனத்தில் தவம் புரிந்து வாழும் தெய்வ நெறியை சார்ந்த எங்களுக்கு இவை ஒன்றுக்கும் உதவாது. தம்பி, பொருளையும் போகத்தையும் புறக்கணிக்கும் மனமுள்ளவரே நாட்டை ஆள்வதற்கு தகுதி உள்ளவர்கள். அவர்களுக்குத்தான் மக்களிடம் உண்மையான அன்பு வரும். முனிவரே, தங்கள் வருகைக்கு நன்றி. இந்த சபையில் உள்ள இச்சிறுவர்கள் யார் என்ற சந்தேகம் அனைவருக்கும் ஏற்பட்டுள்ளது. தாங்கள் தான் அதை அகற்ற வேண்டும்.
இவர்கள் இருவரும் இரட்டையர்கள், நமது ஆசிரமத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த விளக்கம் போதாது முனிவரே. ஏன் போதாது? இந்த இருவரையும் பற்றி பலரும் பலவிதமாக கூறுகிறார்கள். ரகுகுல வம்சத்திற்கு மட்டும் தெரிந்த அஸ்திர வித்தைகளை இவர்கள் எப்படி தெரிந்து கொண்டார்கள்? இவர்கள் இருவரும் சீதா தேவியின் தவ புதல்வர்கள். எந்த சீதா தேவி? உனது உத்தம பத்தினி சீதா தேவியின் புதல்வர்கள். என் மனைவி குற்றமற்றவள். என் மக்களுக்கு சமாதானம் சொல்வது பொருந்தாது. தவ வேந்தராகிய தாங்கள் அவள் தூய்மைக்கு சாட்சியாவீர்களா? சீதா தேவியின் தூய்மைக்கு சீதா தேவியே சாட்சியாவாள். அதை இப்பொழுது அனைவருக்கும் நிரூபித்து காட்டுவாள். தந்தை தாயற்ற எனக்கு முதல் பூதமான பூதேவி ஆதரவுடன் அன்னையானாள். நான் என் கணவனை தெய்வம் என கருதி கானகம் சென்றபோது எனது பாதங்கள் முள்ளிலும் கல்லிலும் படாமல் வருந்தாமல் காத்தவள் இப்பூதேவியே. கானகத்தில் தனியாக இருந்த என்னை அரக்கன் தூக்கி சென்றபோது எனது தூய்மைக்கு அவளே சாட்சியாக இருந்தாள். இரண்டாம் பூதமான தண்ணீரும் என்னை தேட வந்த என் கணவருக்கு தடையாக இருக்கக்கூடாது என்று தன் தன்மைக்கு மாறாக பாலம் கட்ட உதவியது. மூன்றாம் பூதமான தீயும் இலங்கையில் என்னை சோதித்த போது எனது தூய்மையை வெளிப்படுத்தியது. நான்காம் ஐந்தாம் பூதங்களான வாயுவும் ஆகாயமும் எல்லா காலங்களிலும் எனது தூய்மைக்கு சாட்சிகளாக இருந்து வருகின்றன. ஐம்பூதங்களாகிய இவ்வுடலினுடைய தூய்மைக்கும் ஐம்பூதங்களே சாட்சிகளாகும். என ஞான தந்தையான வால்மீகி மகரிஷியின் அருளால் எனது குழந்தைகளுக்கு உயர்ந்த கல்வி கிடைத்தது. இவர்களின் தந்தை இதோ வீட்டிற்கும் பிரபு. இவர்களை மனதார ஏற்க வேண்டும். இதுவே என் விருப்பம். தந்தையே, வால்மீகி மகரிஷி என்னை மகளாக ஏற்று காத்து வந்தது நான் தூயவள் என்பதற்கு மற்றும் ஒரு சாட்சி. குழந்தைகளே, உங்களை உரிய இடத்தில் ஒப்படைத்து விட்டேன். ஐம்பூதங்களிடமே நான் பங்கிட்டு விட போகிறேன். நான் அனைவரிடமிருந்து பிரிகிறேன். பூமாதேவியே, எனது தூய்மைக்கு நீயே சாட்சி. எனது தூய்மையை நீயே நிரூபிப்பாயாக.
இதென்ன அக்கிரமம்? என் ஆட்சியில் இவ்வாறு ஏற்படலாமா? பூமாதேவி, என் சீதை திருப்பி கொடுத்து விடு. இதோ உன்னை அழிக்கப் போகிறேன். ராமா, போதும் உன் பராக்கிரமம். ஜெகநாதா, தர்மரட்சகா, அமைதி கொள், அமைதி கொள். அமைதியின்மை தகாது. சீதா தேவியோ யதஸ்தலம் அடைந்து விட்டாள். நீயும் உன் புதல்வர்களுக்கு முடிசூட்டிவிட்டு வைகுண்டம் எழுந்தருளு. சுவாமி, தங்கள் விருப்பப்படியா ஆகட்டும். ரகுபதி ராகவ ராஜாரா. ரகுபதி ராகவ ராஜாராம். ராம சங்கீத செய்தோம் யாம். ரகுபதி ராகவ ராஜாராம். ராம சங்கீர்த்தனம் செய்தோம் யாம். ஜய 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 மாருதி ராம். ஜனன ஜயந்தியில் பாடிடுவோம். ஜய 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 மாருதி ராம். ஜனன ஜயந்தியில் பாடிடுவோம். ரகுபதி ராகவ ராஜாராம். ஜய 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 மாருதி ராம். ராம ராம ஜய ராஜாராம். சிறப்பாக அந்த ராமனின் தவ புதல்வர்களை, சீதா பிராட்டியின் தவ புதல்வர்களை நம் கண்முன் தோன்ற வைத்த மாணவர்களுக்கு பாராட்டுக்கள்.